டாக்ஸி முந்தான ரிலீஸ் ஆன படம். படம் எப்படின்னு சொல்ல முடியல. பறைக்கு மேலே ஜோதியில் ஒரு காலத்தில் நடந்து போனால் 12 மணி நடந்து போனால் இளைஞர்லாம் பிடிப்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் ஆபாச படங்கள் அதிகமாக ஓடும். ஸோ அது மாதிரி பல கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட ஒரு ஆபாச படம்னு சொல்லலாம் இந்த டாக்ஸின்ற படத்தை. ஏன் என்னன்னு தெரியல. வர தம் அடிக்கிறாரு, பெண்களை பார்க்குறாரு, சில உல்லாசமாக அனுப்புகிறாரு, போகிறாரு, வராரு, பெண்களை பார்க்குறாரு, தம் அடிக்கிறாரு, உல்லாசமாக போகிறாரு. இப்படியே ரிப்பீட்டாக ஆகிட்டுருக்கே தவிர படத்தில் கதைன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஸோ சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த கதையை பற்றி சொல்லவே இதாக இருக்குது. சர்டிஃபிகேட் படம் 18 வயசுக்கு மேலெலாம் பார்க்க முடியும். ஸோ இந்த படத்தை என்ன பண்ணுவீங்கன்னு நமக்கு தெரியல. கர்நாடகா படம் இப்போ நல்ல ஒரு லெவலில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அதே பாதாளத்துக்கு போயிடுச்சான்னு தெரியல. ஏன்னா அப்படி எடுக்கப்பட்டிருக்காங்க. மிக அதிக செலவு எடுக்கப்பட்ட லாஜிக்கே இல்லாத ஒரு படம். 1948 காட்டுறான். அதில் கோவாவில் ஒரு 2 கேங்ஸ்டர், அந்த கேங்ஸ்டரில் நீ பெரியவனா நான் பெரியவனான்ற ஒரு போகியோட ஒரு வராரு. இவரை டார்ச்சர் தாங்க முடியாமல் கேரா அத்வானி முதல் மனைவி சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. அதே இடத்துல ஒரு பாம் அவங்களே ரெடி பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் 2வது 3வது பெண்கள் வராங்க, புல்லாசமாக இருக்கிறாரு, போகிறாரு, ரிப்பீட்டு. இப்படியே தான் போயிட்டு இருக்கே தவிர எந்த விதமான ஒரு கதையும் இல்லாத ஒரு படமாக எடுக்கிருக்காங்க. ஸோ இந்த படத்தை எல்லோரும் பார்ப்பீங்களான்றது உங்கள் விருப்பம். ஸோ ஆபாச படம் பார்க்குறன்ற இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அந்த படத்தை நேரடியாக தியேட்டரில் போய் பார்ப்பாங்க. ஏன்னா அப்படி தான் இந்த படத்தை டாக்ஸி படத்தை பார்க்க தியேட்டருக்கு போகிறோன்னு நினைக்கிறவங்களோட மைண்ட் செட்டுன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.